ரொம்ப ஒரு 5 வருஷம் 6 வருஷம் லவ் பண்ணிட்டு இருக்காங்க, திடீர்னு ஒரே நாள்ல அந்த பொண்ணு அந்த பையனை மறக்கிறது அப்படின்றது பிரிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா 100% பிரிக்கலாம். எதனால பிரிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா, வெப்பலை மரம் இருக்குல்ல, வெப்பலை மரத்தோடைய அந்த பால் குச்சி வரும், காம்பு குச்சின்னுவாங்க. ஆக்சுவலாக அந்த விதை, அந்த விதை ரெண்டு ஒட்டி இருக்கும். அந்த ஒட்டி இருக்கிற அந்த பொண்ணுடைய பெயரும் அந்த பையனுடைய பெயரும் எழுதி மந்திரங்கள் சொல்லி இதை ரெண்டு பிரித்து திருப்பி வச்சுட்டா சேர மாட்டாங்க. இது ஒன்று. தேங்காவில் தேங்காவில் வந்து மேல் பகுதி கீழ்ப்பகுதி, ஆக்சுவலாக அந்த மேல் பகுதி கீழ்ப்பகுதியிலையும் மந்திரங்கள் எழுதி பேரை எழுதி தேங்காவை ரெண்டாக உடச்சி கவுத்தி திருப்பி வச்சிட்டாலும் சேர மாட்டாங்க, பிரிஞ்சிருவாங்க. வாழைப்பழம் ரெட்டை வாழைப்பழம், இப்போ வாழைப்பழ கடையில் போய் நீங்களாம் வாழைப்பழம் கேட்டால் கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் சாமியார் போய் ரெட்டை வாழைப்பழம் இருக்கான்னு கேட்டோம்னா வச்சுக்க, அப்படி மேலைங்களையும் பார்ப்பாங்க, மேலைங்களையும் பார்ப்பாங்க. ஏன்டா மேலைங்களையும் பார்ப்பாங்கன்னா, இன்னைக்கு யாரோ பிரிக்க போகிறான்னு தெரிஞ்சுப்பாங்க. அந்த ரெட்டை வாழைப்பழத்துக்கு அவ்வளோ வருஷம். அதனால் நல்லா இருக்கிற ஃபேமிலிக்குள்ள கணவன் மனைவிங்களாம் ரெட்டை வாழைப்பழம் பிரிக்கக்கூடாது. சில பேர் என்ன பண்ணா, வாழைப்பழம் ரெட்டையா வந்துச்சுன்னா தூக்கி சில பேர் பிரிச்சிருவாங்க. அப்படி பிரிச்சாலும் அந்த குடும்பம் பிரிஞ்சு போயிடும். இதெல்லாம் நமக்கு தகுந்த நெகட்டிவான விஷயம் தான். பிரபஞ்சத்துல ஒவ்வொரு மூலிகளும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு பாசிட்டிவா இருக்குது.